Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் 18. பொன்னனின் அவமானம். சென்ற 3 தினங்களாக பொன்னன் குடிசைக்குள்ளே இடியும் மழையும் புயலும் பூகங்கமுமாக இருந்தது. நான் செய்தது தப்பு தான் என்று தானே 1000 தடவை சொல்லிவிட்டேனே, மறுபடியும் மானத்தை வாங்குறிய என்றான் பொன்னன். தப்பு தப்பு தப்புன்னு இப்போ அடிச்சுக்கிறியே, என்ன பிரயோஜனம்? இந்த புத்தி அப்போ எங்கே போச்சு என்று வள்ளி கேட்டாள். இப்போ தானே குடி முழுகி போயிட்டுதுன்னு ஓட விரட்டுற நீ வள்ளி. அந்த சக்கரவர்த்தி எங்கே போயிட்டாரு? என் வேல் தான் எங்கே போச்சு? வேல் வேறையா? வேலு கெட்ட கேட்டுக்கு பட்டு குஞ்சம்தான். ஓடம் தள்ளுவதற்கும் கும்பிடுவதற்கும் தான் கடவுள் உனக்கு கையை கொடுத்துருக்காரு. கும்பிடுற கையினால எங்கேயாவது வேலை பிடிக்க முடியுமா? 2 உடலும் ஒரு உயிருமாயிருந்த தம்பதிகளுக்குள் இப்படிப்பட்ட ஓயாத வாய்ச்சண்டை நடப்பதற்கு காரணமாயிருந்த சம்பவம் இதுதான். 2 நாளைக்கு முன் இந்த காவிரிக்கரை சாலை வழியாக நரசிம்ம சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் அவர்களுடைய பரிவாரங்களும் உறையூரை நோக்கி போய்கொண்டிருந்த போது தோணித்துறைக்கு அருகில் சக்கரவர்த்தி சிறிது நின்றார். தோணித்துறையையும் காவிரியின் மத்தியில் இருந்த தீவையும் அந்த தீவில் பச்சை மரங்களுக்கிடையே காணப்பட்ட வசந்த மாளிகையின் பொற்கலசத்தையும் குந்தவிக்கு சுட்டிக்காட்டி ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். அச்சமயம் குடிசையின் வாசலில் நின்று கொண்டிருந்த பொன்னன், வள்ளி இவர்கள் மேல் சக்கரவர்த்தியின் பார்வை விழுந்தது. பொன்னனை அருகில் வரும்படி அவர் சமிச்சை செய்யவும் பொன்னன் ஓடோடியும் சென்று கைகூப்பி தண்டம் சமர்ப்பித்து பயபக்தியுடன் கையை கட்டிக்கொண்டு அவர் முன்னால் நின்றார். சக்கரவர்த்தியை பழிக்கு பழி வாங்கப் போவதாகவும் அவருடைய மார்பில் தன் வேலை செலுத்தப் போவதாகவும் அவன் சொல்லிக் கொண்டிருந்ததெல்லாம் அச்சமயம் அடியோடு மறந்து போய்விட்டது. சக்கரவர்த்தியின் கம்பீர தோற்றமும் அவருடைய முகத்தில் குடிகொண்டிருந்த தேஜஸும் அவனை அவ்விதம் வசீகரித்து பணியச் செய்தன. இந்த தோணித்துறையில் படகு ஓட்டுறவன் நீ தானப்பா என்று சக்கரவர்த்தி கேட்கவும் பொன்னனுக்கு தலைகால் தெரியாமல் போய்விட்டது. ஆமாம் மகா சக்கர பிரபு என்று குழறினான். அதோ தெரிகிறது, அந்த வசந்த மாளிகையில் அங்கே தானே அருள்மொழி ராணி இருக்கிறாங்க. ஆமாம், இந்த பாரு, நமது குழந்தை குந்தவி தேவி ராணியை பார்ப்பதுக்காக சீக்கிரத்தில் இங்கே வரக்கூடும். ஜாக்கிரதையாக ஓடம் செலுத்தி கொண்டு போய் அந்த கரையில் விட வேண்டும், தெரியுமா? புத்தி சுவாமி. பிறகு சக்கரவர்த்தியும் அவருடைய பரிவாரங்களும் உறையூரை நோக்கி சென்றார்கள். இதையெல்லாம் வள்ளி குடிசை வாசலில் நின்றபடி அரைகுறையாக கேட்டுக்கொண்டிருந்தால் பொன்னன் திரும்பி வந்தபோது வள்ளியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. முழு விவரமும் அவனிடம் கேட்டு தெரிந்து கொண்ட பின்னர் வள்ளி பலமாய் சண்டை பிடிக்க ஆரம்பித்தால். சக்கரவர்த்திக்கு பணிந்து மறுமொழி சொன்ன காரணத்தினால் விக்ரம மகாராஜாவுக்கு பொன்னன் துரோகம் செய்து விட்டதாக வள்ளி குற்றம் சாட்டினாள். ஒண்ட வீட்டுக்கு 2 கம்பன் செய்யும் துரோகி என்று நீந்தித்தாள். அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட விவகாரம் 3 தினங்களாக இடைவிடாமல் நடந்து கொண்டிருந்தது. வள்ளியின் சொல் அம்புகளை பொறுக்க முடியாதவனாய் அன்று மத்தியானம் உச்சி வேளையில் பொன்னன் நதிக்கரையோரம் சென்றான். அங்கே நீரோட்டத்தின் மீது தழைத்து கவிந்திருந்த ஒரு புங்க மரத்தின் அடியில் அதன் வேரின் மேல் உட்கார்ந்து தனக்கு நேர்ந்த அவமானத்தை எப்படி துடைத்துக் கொள்வது, வள்ளியிடம் மறுபடியும் எப்படி நல்ல பெயர் வாங்குவது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான். அப்போது கார்த்திகை மாத கடைசி. ஒரு மாதம் சேர்ந்தார் போல் அடைமழை பெய்துவிட்டு இருந்தது. கழனிகளில் நீர் நிறைந்து தழும்பிக் கொண்டிருந்தது. பச்சை மரங்களின் இலைகள் புழுசி தூசி எல்லாம் கழுவப்பட்டு நல்ல மரகத வர்ணத்துடன் பிரகாசித்தன. குழு என்று குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. இப்படி வெளி உலகமெல்லாம் குளிர்ந்ததாயினும் பொன்னனுடைய உள்ளம் மட்டும் கொதித்துக் கொண்டிருந்தது. 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த கார்த்திகை மாதம் எவ்வளவு ஆனந்தமாய் இருக்கும்! பார்த்திவ மகாராஜாவும் ராணியும் இளவரசரும் இங்கே அடிக்கடி வருவதும் போவதுமாய் இருப்பார்கள். அரண்மனை படகுக்கு அடிக்கடி வேலை ஏற்படும். தோணித்துறை அப்போது எவ்வளவு கலகலப்பாய் இருந்தது. குதிரைகளும் யானைகளும் தந்த பல்லக்குகளும் இந்த மாந்தோப்பில் வந்து காத்து கொண்டு கிடக்குமே. அந்த காலம் போய்விட்டது. இப்போது காக்கை இங்கே வருவது கிடையாது. இந்த தோணித்துறைக்கு வந்த கேடுதான் என்ன? பார்த்திவ மகாராஜா போர்க்களத்தில் இறந்து போனார். இளவரசர் எங்கேயோ கண்காணாத தீவில் தவித்துக் கொண்டிருக்கிறார். அருள்மொழி ராணியோ ஓயாமல் கண்ணீரும் கம்பலையுமாயிருக்கிறார். வசந்த மாளிகைக்கு போவார் இல்லை, ஓடத்துக்கும் அதிகம் வேலை இல்லை. அந்த சண்டாளன் மாரப்ப பூபதி மட்டும் துரோகம் செய்யாமல் இருந்தால் இப்போது விக்ரம மகாராஜா சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் வீற்றிருப்பார் அல்லவா? பல்லவ சக்கரவர்த்தி இங்கே ஏன் வரப்போகிறார்? வள்ளியிடம் தான் ஏச்சு கேட்கும்படியாக ஏன் நேரிட்டிருக்கப் போகிறது? இப்படி பொன்னன் யோசித்துக் கொண்டிருக்கும் போது குதிரை வரும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். சாலையோரத்தில் பொன்னனுடைய குடிசை கரையில் மாரப்ப பூபதி குதிரை மேலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தான். அத்தியாயம் 19. மாரப்பனின் மனோரதம். மாரப்ப பூபதி பொன்னன் குடிசை கதவை திறந்தபோது வள்ளி பின்வருமாறு சொல்லிக் கொண்டிருந்தார். மான போன பிறகு உயிரை வச்சுக்கிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்?
நம்ம தேசத்துக்கு நம்ம மகாராஜாவுக்கும் துரோகம் செய்து விட்டு அப்புறம் பிராணனை வைத்துக்கொண்டு இருக்கிறதா இருந்தாலும் உனக்கும் அந்த அந்த கேடுகட்ட மாரப்பனுக்கு என்ன வித்தியாசம்? இதை மாரப்பன் கேட்டதும் அவனுடைய முகம் கோபத்தினால் சிவந்தது. வாசற்படியிலேயே சிறிது நேரம் அசையாமல் நின்றான். பிறகு என்ன தோன்றிற்றோ என்னவோ அவனுடைய முகத்தில் ஒரு விதமான மலர்ச்சி உண்டாயிற்று. புன்னகையுடன், என்ன என் தலையும் சேர்த்து உருட்டுற, என்ன சமாச்சாரம்? என்னோட பொண்ணுன்னு சேர்க்கும்படியாக அவன் அப்படி என்ன பாதகம் செய்துட்டான் என்றான். அடுப்பு வேலை பார்த்தபடி பொன்னன் தான் வருகிறான் என்று நினைத்துக்கொண்டு தலை நிமிராமல் முதலில் பேசிய வள்ளி வேற்றுக்குரலை கேட்டு திடுக்கிட்டு பார்த்தாள். மாரப்பன் என்று அறிந்ததும் அவளுக்கு கொஞ்சம் திகைப்பாய்த்தான் இருந்தது. ஆனால் சீக்கிரத்தில் சமாளித்துக் கொண்டு, உங்கள் தலையை உருட்டுவதற்கு என்னால் முடியுமா ஐயா? அதுக்கு எந்த உண்மையான வீரம் படைச்ச ஆண் பிள்ளை பிறந்திருக்கணானா என்றாள். இதில் பிற்பகுதியை மெல்லிய குரலில் சொன்னபடி அது மாரப்பன் காதில் நன்றாக விழவில்லை. என்ன சொல்கிற வள்ளி என்றான். இதற்குள் பொன்னன் வெளியிருந்து வரவே மாரப்பன் அவனை பார்த்து, பொன்னா, உன்னோட ஒரு சமாச்சாரம் பேச வேண்டுவா என்று கூறி அவனை வெளியில் அழைத்து போனான். இருவரும் நதிக்கரைக்கு சென்று மரத்தடியில் உட்கார்ந்தார்கள். பொன்னா, நீ எனக்கு ஒரு பெரிய உபகாரம் செய்திருக்க, அதுக்காக என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு நன்றி செலுத்தியாக வேண்டும் என்றான் மாரப்பன். நான் ஐயா உங்களுக்கு அப்படி ஒன்றும் செய்ததா தெரியலையே. உனக்கு தெரியாமல் செய்திருக்க பொண்ணா? ஐயோ, அப்படின்னா அதை வள்ளியிடம் மட்டும் சொல்லிடாதீங்க, அவர் என்னை லேசில் விடமாட்டா என்றான் பொன்னன். மாரப்பன் சிரித்துக்கொண்டே, அதுதான் பொண்ணா, அதுதான் வள்ளியை நீ கல்யாணம் செய்து கொண்ட, அதுதான் நீ எனக்கு செய்த பெரிய உபகாரம். ஒரு காலத்தில் அவளை நான் கல்யாணம் செய்து கொள்ளலாம்னு சபலம் இருந்தது. அப்படி நடந்திருந்தால் என்ன பாடுபடுத்தி இருப்பாளோ? ஆமாம் மாமா, தங்களுடைய சாது குணத்துக்கும் வள்ளியின் சண்டை குணத்துக்கும் ஒத்துக்கொள்ளாது தான். சண்டைன்னு கேட்டாலே தங்களுக்கு சுரம் வந்துடணும் என்பது தான் உலகம் அறிந்த விஷயம் ஆயிட்டேன் என்றான் பொன்னன். என்ன சொன்ன என்று மாரப்பன் கத்தியை உருவினான். ஓஹோ, கத்தியை கூட கொண்டு வந்துருக்கீங்களா? நெஜ கத்தி தானே? கொஞ்சம் இருங்க, வள்ளியை கூப்பிட்றேன். உங்கள் உரையில் உள்ள கத்தி நெஜ கத்தி இல்லை, மரக்கத்தின்னு அவர் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கா என்று கூறிவிட்டு பொன்னன் எழுந்திருந்தான். மாரப்பன் கத்தியை பக்கத்தில் தரையில் வைத்துவிட்டு, வேண்டாம் பொண்ணா, உட்காரு. புருஷர்கள காரியத்தில் பெண் பிள்ளைகளை கூப்பிடக்கூடாது, அவங்க வந்தால் விபரீதம் தான். பார், விக்ரமனை சோழ தேசத்துக்கு ராஜாவாக்க நாம் பெரும் முயற்சி செய்தோமே, அது பலிச்சுதா? நமது ஆலோசனையில் அருள்மொழி ராணியை சேர்த்து கொண்டா தானே காரியம் கெட்டு போச்சு என்றான். அப்படியா? மகாராணி என்ன செய்தாங்க காரியத்தை கெடுப்பதற்கு? அதுதான் இங்கே இளவரசர் கிளப்பி விட்டு அங்கே அச்சுதவர்மனிடம் போய் சொல்லி கொடுத்தாரா? பிள்ளை மேலே அவருக்கு என்ன அவ்வளோ விரோதம்? எல்லாம் பண்ணா, ராணி யாரோ ஒரு சிவனடியாரை நம்பி அவரிடம் எல்லாத்தையும் சொல்லிட்டான். அந்த வேஷதாரியை நம்ப வேண்டாம்னு நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்டால் தானே? உண்மையில் அந்த கபட சன்னியாசி பல்லவ சக்கரவர்த்தின்னு ஒற்றேன் எல்லாத்தையும் போய் சொல்லிட்டான். இதை கேட்டது பொன்னனுக்கு ஏற்கனவே இந்த சிவனடியார் மேல் ஏற்பட்டிருந்த சந்தேகம் கொஞ்சம் பலப்பட்டது. ஒருவேளை அவருடைய வேலையாகவே இருந்தாலும் இருக்கலாம், நாம் அனாவசியம் மார்பு போதியை சந்தேகித்தோமே என்று சிறிது வெட்கமடைந்தார். சிவனடியாராக இருந்தாலும் சரி, என்றைக்காவது ஒரு நாள் உண்மையை தெரிய போகிறது, அப்போது துரோகம் செய்தவன என்று பொன்னன் பல்லை நரநரன்னு கடித்தவன மாரப்பனுக்கு பக்கத்தில் தரையில் கிடந்த கத்தியை சட்டென்று எடுத்து ஒரு சுருட்டு அங்கே அருகே இருந்த ஒரு புங்க மரத்தில் ஒரு போடு போட்டான். வைரம் பாய்ந்த அந்த அடிமரத்தில் கத்தி மிக ஆழமாய் பதிந்தது. மாரப்பனுடைய உடம்பு பாதாதி கேசம் ஒரு கண நேரம் விடவிட நடுங்கிற்று. எனினும் பொன்னன் தன்னை திரும்பி பார்ப்பதற்குள் ஒருவாறு சமாளித்து கொண்டான். பழைய கதையை இனிமேல் மறந்துடு பொண்ணா, இளவரசர் என்னவோ இனிமேல் திரும்பி வர போகிறதில்ல, நம்முடைய காரியத்தை நம்ம பார்க்க வேண்டியதுதான். நம்முடைய காரியம் என்ன இருக்குது? இனிமேல் எல்லாம் தான் போயிடுச்சே. எல்லாம் போயிடல, நானும் நீ இருக்கிற வரைக்கும் எல்லாம் போயிடாது. ஆனால் யுக்தியை மாற்றிக்கொள்ள வேணும். சண்டையினால் முடியாத காரியத்தை சமாதானத்தினால முடித்துக்கொள்ள வேண்டும். நீ கெட்டிக்காரன் பொண்ணா, நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். சக்கரவர்த்தி இந்த வழியாக போன போது உன்னை அழைச்சி பேசினாரா? நீ அவருக்கு பணிந்திய? இதுதான் சரியான யுக்தி. பெண் பிள்ளை பேச்ச கேட்காத. வள்ளி ஏதாவது உளறிக்கொண்டே இருப்பா. நீ மாத்திரம் எனக்கு கொஞ்சம் ஒத்தாசை செய்தேன்னா சோழ நாட்டை காப்பாற்றலாம். விக்ரமன் ஒருவேளை திரும்பி வந்தா ராஜ்யத்தை அவனோட ஒப்படைக்கலாம். ராஜ்யம் அடியோடு கையை விட்டு போய்விட்டா அப்புறம் திரும்பி வராதல்லவா? ஆரம்பத்தில் மாரப்பனின் பேச்சு பொன்னனுக்கு வேப்பங்காயாக இருந்தது. விக்ரமனுக்கு ராஜ்யத்தை திருப்பிக் கொடுப்பது பற்றி பிரஸ்தாபித்ததும் பழைய சேனாதிபதி சொல்வதில் ஏதேனும் உண்மை இருக்குமோ என்று பொன்னனுக்கு யோசனை உண்டாயிற்று. நான் என்ன ஒத்தாசை செய்ய முடியும் என்று அவன் கேட்டான். பிரமாதமாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. சக்கரவர்த்தி மக குந்தவி தேவி அருள்மொழி ராணியை பார்க்க வரப்போவதாக பிரஸ்தாபம். நீ தானே படகு விடுவ. சந்தர்ப்பம் நேரும் போதெல்லாம் என்னை பற்றி பேசு. உனக்கு தான் தெரியுமே பொன்னா, வள்ளியின் பாட்டன் ஜோசியம் சொல்லியிருக்கிறான் அல்லவா? எல்லாம் அந்த ஜோசியம் பலிப்பதற்கு ஏற்றபடியாக நடந்து வருகிறது. இல்லாட்டா குந்தவி தேவி இப்போது இங்கே வர வேண்டிய காரணமே இல்லை பார் என்றான். குந்தவி தேவியை விக்ரமன் மணந்து கொள்ள வேண்டும் என்னும்
அருள்மொழி ராணியின் பழைய விருப்பம் பொன்னனுக்கு ஞாபகம் இருந்தது. எனவே மாரப்பன் மேற்கண்டவாறு பேசியதும் பொன்னனுக்கு அவனிடம் இருந்த வெறுப்பெல்லாம் திரும்பி வந்து விட்டது. உள்ளுக்குள் கோபம் பொங்கிற்று. ஆயினும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், அதுக்கு என்ன சமயம் நேரத்தான் கட்டாயம் உங்களை பற்றி குந்தவி தேவியோட பேசுறேன்னு என்றான். நீ செய்யும் உதவி மறக்க மாட்டேன் பொன்னா. சக்கரவர்த்தி என்னை கூப்பிட்டுருக்காரு, நாளைக்கு பார்க்க போகிறேன். சேனாதிபதி வேலை இப்போது எனக்கு கொடுக்க போகிறார். பிறகு சோழ ராஜ்யமே என் கைக்குள்ளே வருவதற்கு அதிக நாள் ஆகாது. அப்போது உன்னை கவனித்து கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டே மாரப்பன் குதிரை மீதேறி அதை தட்டிவிட்டான். அத்தியாயம் 20. சக்கரவர்த்தி சந்நிதியில். மாரப்ப பூபதி போனவுடனே பொன்னன் குதித்து கொண்டு குடிசைக்குள் சென்றான். வள்ளியின் கோபத்தை மாற்றுவதற்கு ஒரு வழி கிடைத்தது. என்ற எண்ணம் அவனுக்கு குதூகலம் உண்டாக்கிற்று. மாரப்பன் சொன்னதையெல்லாம் கொஞ்சம் கை சரக்கும் சேர்த்து அவன் வள்ளியிடம் தெரிவித்த போது உண்மையாகவே அவன் எதிர்பார்த்த பலன் கிட்டிற்று. அதாவது வள்ளியின் கோபமெல்லாம் மாரப்பன் மேல் திரும்பிற்று. ஓஹோ, சக்கரவர்த்தியின் மகளை இவன் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும், அதுக்கு நீ தூது போக வேண்டுமா? என்னிடம் மட்டும் அந்த மாதிரி அவன் சொல்லியிருந்தா தலையில் ஒரு சட்டி நெருப்பை கொட்டியிருப்பேன். நீ கேட்டுக்கிட்டு சும்மாவா வந்த என்றான். சும்மாவா வந்தேன், உனக்கு என்ன தெரியும்? எப்பேற்பட்ட கோபம் அப்போது எனக்கு வந்து தெரியுமா வள்ளி? அவன் வாழை கொண்டே அவன் தலையை வெட்டி போட பார்த்தேன், புங்கமரம் நடுவில் வந்து நின்றுச்சு என்றான். ஆமாம், நீ வாய் வெட்டு தான் வெட்டுவ, வாள் வெட்டுக்கு உன் கையில் சக்தி இருக்குதா என்றாள் வள்ளி. பொன்னன், இங்கே வா, நான் சொல்கிறது நிஜமா இல்லையா நீ காட்டுறேன் சொல்லி அவள் கையை பிடித்து கொண்டு தரதரவென்று கரகரவென்று இழுத்து கொண்டு போனான். புங்க மரத்தில் கத்தி வெட்டு ஆழமாய் பொதிந்திருந்ததை காட்டினான். அதை பார்த்து வள்ளியின் முகம் மலர்ந்தது. இந்த வெட்ட மரத்தில் ஏன் போட்ட? பாவ பச்சை மரம், அவன் மேலே போடுறது தானே என்றான். ஏற்கட்டும், ஒரு காலம் வரும், அப்போது போடாமலா போகிறேன் என்றான் பொன்னன். பிறகு இருவரும் மேலே என்ன செய்வது என்று வெகு நேரம் யோசித்தார்கள். மாரப்ப பூபதி எவ்வளவு நடத்தை உள்ளவன் என்பதை சக்கரவர்த்திக்கு எப்படியாவது தெரிவித்து விட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். ஆனால் எவ்விதம் தெரிவிப்பது? நீ தான் அன்றைக்கி சக்கரவர்த்தி கும்பிடு போட்டு கால் விழுந்திய, அவரை உறையூரில் போய் பார்த்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என்றாள் வள்ளி. நான் கழகத்தில் சம்பந்தம் உண்டான்னு உறையூரில் எல்லாருக்கும் தெரியுமே. உறையூரில் என்ன போக விடவே மாட்டாங்க. அதிலும் சக்கரவர்த்தியை பார்க்க வேண்டும்னு சொன்னால் சந்தேகப்பட்டு காராகிரகத்தில் பிடிச்சி போட்டு விட்டுருவாங்க என்று பொன்னன் சொன்னான். அப்படின்னா நான் போயிட்டு வரட்டுமா என்றாள் வள்ளி. நீ எப்படி சக்கரவர்த்தியை பார்ப்ப? உன்னை யார் விடுவாங்க? இப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது குடிசையின் வாசலில் குதிரைகள் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. யார் இந்த இப்போ குதிரை மேலே வந்திருக்க முடியும் என யோசித்துக் கொண்டே வள்ளியும் பொன்னனும் வெளியே வந்தார்கள். பல்லவ வீரர்கள் 5-6 பேர் வந்திருப்பதை பார்த்ததும் அவர்களுக்கு கொஞ்சம் திடுக்கிட்டது. வந்த வீரர்கள் ஒருவன், ஓடக்காரா, உன்னை கைப்பிடியாக பிடிச்சு கொண்டு வரும்படி சக்கரவர்த்தி கட்டல, மரியாதை உடனே புறப்பட்டு வர்றியா, விலங்கு போட்டு சொல்லட்டுமா என்றான். பொன்னன் கலவரவுடைய முகத்துடன் வள்ளியை பார்த்தான். வள்ளி துணிச்சலுடன் வீரர் தலைவனை நோக்கி, சோழ நாட்டில் மரியாதை எப்பவும் குறைச்சல ஐயா, நீங்கள் பிறந்த ஊரில் தான் மரியாதைக்கு பஞ்சம் போல இருக்குது என்றான். ஓஹோ, இதான் வாயாடி வள்ளியா? உன்னையும் தான் கொண்டு வர சொன்னார் சக்கரவர்த்தி. ஆஹா, வர்றேன். உங்கள் சக்கரவர்த்தியை எனக்கு நான் பார்க்கணும். பார்த்து உரையிலிருந்து காஞ்சிக்கு போகும்போது கொஞ்சம் மரியாதை வாங்கிட்டு போங்க என்று சொல்ல வேண்டும் என்றான். சக்கரவர்த்தியின் விஜயத்தை முன்னிட்டு உறையூர் வீதிகள் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருப்பதை பார்த்தபோது பொன்னனுக்கும் வள்ளிக்கும் ஆத்திரமும் துக்கமும் பொங்கிக் கொண்டு வந்தன. முன்தடவை உறையூர் இவ்வளவு அலங்காரத்துடன் காட்சியளித்தது பார்த்திப மகாராஜா போருக்கு கிளம்பிய சமயத்தில் தான். ஆஹா, அதையெல்லாம் சோழ நாட்டு ஜனங்கள் அடியோடு மறந்து விட்டார்கள் போல் இருக்கிறது. பார்த்திப மகாராஜாவுக்கு மரணத்துக்கு காரணமான நரசிம்ம சக்கரவர்த்தியின் விஜயத்துக்காக இப்படியெல்லாம் நகரமெல்லாம் அலங்காரம் செய்திருக்கிறார்களே, இது என்ன அவமானம்! சோழ நாட்டுக்கு என்ன கதி நடந்து விட்டது? அருள்மொழி ராணி இப்போது உறையூருக்கு வந்து இந்த கோலாகலங்களை எல்லாம் பார்த்தால் மனம் சகிப்பாரா? இவ்விதம் பேசிக்கொண்டே பொன்னனும் வள்ளியும் சக்கரவர்த்திக்கென்று புதிதாக அமைக்கப்பட்டிருந்த அரண்மனையை அடைந்தார்கள். அந்த அரண்மனையின் பெருமிதமும் அதில் காணப்பட்ட சிற்ப வேலைப்பாடுகளும் அவர்களை பிரமிக்க செய்தன. அவர்களின் ஆத்திரத்தையும் அதிகப்படுத்தின. சோழ மன்னன் அமர்ந்து ஆட்சி செலுத்திய வேண்டிய இடத்தில் வெளியூரான் வந்தல்லவா இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்கிறான்? அரண்மனைக்குள் அவர்கள் ஒரு அறையில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள். அதற்கு அடுத்த அறையில் பேச்சுக்குரல்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. கம்பீரமான ஒரு ஆண் குரல் அதிகமாக கேட்டது. ஒரு இளம்பெண்ணின் இனிய குரலும் சிரிப்பின் ஒளியும் இடையிடையே கேட்டன. ஈனஸ்வரத்தில் இன்னொரு ஆடவன் குரலும் கேட்டது. அது மாரப்ப பூபதியின் குரல் மாதிரி இருக்கவே பொன்னன் திடுக்கிட்டான். சக்கரவர்த்திக்கு விரோதமான சதி ஆலோசனையில் கலந்து கொண்டதன் பொருட்டு விசாரிப்பதற்காகத்தான் சக்கரவர்த்தி தங்களை அழைத்து வந்திருக்க வேண்டும் என்று பொன்னனும் வள்ளியும் கிளம்பும்போது ஊகித்தார்கள். விசாரணையின் போது தைரியமாக மறுமொழி சொல்லி சக்கரவர்த்திக்கு பொன்னன் கும்பிட்ட அவமானத்தை துடைத்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் பேசிக்கொண்டு வந்தார்கள். மாரப்பன் ஈனக்குரல், அவனது ஈனக்குரலிருந்து தாங்கள் ஊகித்தது சரிதான் என்று அவளுக்கு பட்டது. அப்போது வள்ளி பொன்னன் காதோடு ஏதோ சொன்னாள். அவள் சொல்லி முடிப்பதற்குள் உள்ளே இருந்து கம்பீரமான குரல், எங்கே அந்த ஓடக்காரனை கொண்டு வா என்று கட்டளையிட்டது.
பொன்னனையும் வள்ளியையும் அடுத்த அறைக்குள் கொண்டு சென்றார்கள். அங்கே நவரத்ன கசிதமான சிங்காசனத்தில் சக்கரவர்த்தி கம்பீர தோற்றத்துடன் வீற்றிருப்பதையும் அவருக்கு அருகில் குந்தவி தேவி சாய்ந்து கொண்டு நிற்பதையும் எதிரே மாரப்பன் குறிந்த தலையுடன் நடுங்கிய உடம்புடனும் என் சான் உடம்பும் ஒரு சாணாய் குறுகி நிற்பதையும் வள்ளியும் பொன்னனும் போகும்போதே பார்த்து கொண்டார்கள். சக்கரவர்த்தியின் எதிரில் போய் நின்ற பிறகு அவர்களால் தலை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. சக்கரவர்த்தியின் முகத்தில் பொங்கிய தேஜஸானது அப்படி கண்களை கூசச் செய்து அவர்களுக்கு அடக்க ஒடுக்கத்தை அளித்தது. மாமல்ல சக்கரவர்த்தி இடிமுழக்கம் போன்ற குரலில் சொன்னார், ஓஹோ, இவன்தானா தோடித்துறையில் அன்னைக்கு பார்த்தவன் வெகு சாதுவை போல வேஷம் போட்டு நடித்தான்? நல்லது நல்லது. படகு தள்ளுறவன் கூட பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக சதி செய்வான்னு ஏற்பட்டா அப்புறம் கேட்பானே, அழகுதான். இவ்விதம் சக்கரவர்த்தி சொன்னபோது பொன்னனும் வள்ளியும் அடியோடு தைரியத்தை இழந்து விட்டார்கள். அவர்களுடைய நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. தோணித்துறையில் இனிய வார்த்தை பேசிய சக்கரவர்த்திக்கும் இங்கே நெருப்பு பொறி பறக்கும்படி பேசும் சக்கரவர்த்திக்கும் காணப்பட்ட வித்தியாசம் அவர்களை திகைக்க செய்தது. சக்கரவர்த்தி மேலும் சொன்னார், இருக்கட்டும், உங்களை பின்னால் விசாரித்து கொள்கிறேன். ஓடக்காரா, நான் இப்போது கேட்கறதுக்கு மறுமொழி சொல்லு. ஏன் தலையை குனிஞ்சு நிற்கிறாய்? நிமிர்ந்து என்னை பார்த்து உண்மையை சொல்லு. நமது சாம்ராஜ்யத்துக்கு விரோதமான கலகம் செய்யும்படி விக்ரம இளவரசரை முக்கியமாக தூண்டிவிட்டது யார்? பொன்னன் பழிச்சென்று நிமிர்ந்து பார்த்து, பிரபு, இதோ உங்கள் முன்னால் நிற்கிறார் இந்த மாரப்ப பூபதி தான் என்றான். தொடரும்.